ஹலோ ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ப்ராப்ளம் வந்து ப்ராப்பர்ட்டிஸை இன்வால்வ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். போன கிளாஸில் வந்து டிட்டர்மின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒரு சில சம்ஸை பார்த்தோம். நம்ம இப்போ வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படித்தோம் இல்லையா, ஒரு 7 ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ எவால்வேட் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த டிட்டர்மினன்ட் வந்து 0 அப்படின்னு கொண்டு வரணும். அப்போ நம்ம வந்து எப்படி கொண்டு வரலாம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன மாதிரி கொண்டு வரலாம்? என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி, தேர்ட் ப்ராப்பர்ட்டியில் பார்த்துருக்கோம். ஈச் 2 rows அல்லது காலம் வந்துட்டு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது வந்து 0 அப்படின்னு அதோட டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து 0ன்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி தான் இதை நம்ம பண்ண போகிறோம். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறேங்க. நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ இந்த 20யும் 11ஐயும் ஆட் பண்ணால் 31 கிடைக்கும். அதுமாதிரி 11 - 7னா 4 கிடைக்கும். அதுமாதிரி 19 + 11னா 30 கிடைக்கும். ஸோ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். என்ன பண்ணோம்னா இந்த காலம் C1 அப்படிங்கிற காலத்தை வந்து C1 + C2 பண்ணி எழுத போகிறோம். ஓகே, C1 எழுத போது C1 + C2 ப்ளஸ் பண்ணி C1 எழுத போகிறோம். அந்த C2 அதை அப்படியே எழுத போகிறோம். C3 அதை மாதிரி எழுத போகிறோம். ஸோ அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பாருங்கள், காலம் 1ம் காலம் 3யும் என்னவாக இருக்குது? சேமாக இருக்குது. ஸோ அப்போ இது டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுத வேண்டியது. அதே மாதிரி வித்தவுட் எக்ஸ்பேண்டிங். அடுத்த சம் பாருங்கள். வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாமல், அதாவது காலம் 2த்தையும் ப்ளஸ் பண்ணுறதோ, ரோவை ப்ளஸ் பண்ணுறதோ, மைனஸ் பண்ணுறதோ, அது எதுவுமே பண்ணாமல் நீ வந்து எவால்வேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதே மாதிரி எடுத்து எழுதிப்போம். நல்லா கவனித்து பாருங்கள். 1 - 2 + 3, 1 - 1 2, 3 6 9 அந்த மாதிரி இருக்கா? இப்போ என்ன செய்வீங்க? 1 - 2 - 3, 1 - 1 2, 3 - 6 9 அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த தேர்ட் ரோவை பாருங்கள். இந்த ரோ பார்த்தீங்கன்னா தேர்ட் டேபிளால் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க? 3 of -1 அப்படின்னு எழுதணும். -3 of -2, அதுக்கப்புறம் 3 of 3 அப்படின்னு எழுதணும். இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா இப்போ மூணு இதுலேயுமே 3 வந்து காமனாக இருக்கிறதுனால அந்த 3 வெளியே வந்துடும். வெளியே வந்துருச்சு அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? 1 - 2 3, 1 - 1 2 and then 1 - 2 and 3ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோவையும் தேர்ட் ரோவையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0. அப்போ 3 of 0 = 0. அப்போ டிட்டர்மினன்ட் 0. ஓகேவா? 3 of 0 = 3 0. அதனால டிட்டர்மினன்ட் 0ன்னு வந்துடும். இப்போ அடுத்த சம் பாருங்கள். x - y, y - z, z - x, y - z, y - x, x - y, and z - x, x - y and y - z = 0 அப்படின்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து இந்த டிட்டர்மினண்ட்டை வந்து 0ன்னு கொண்டு வரணுமா? அப்போ LHS = RHS அந்த இதை அந்த மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன செய்வீங்க? LHS என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? அந்த கொஷின் உள்ளதை அதை அப்படியே எழுதிங்க. எழுதுனதுக்கப்புறம் இப்போ ஒன்று பாருங்கள். நம்ம வந்து +1 - 1 அப்படின்னா ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு அந்த இடத்துல 0 வரும். ஆமாவா இல்லையா? அதே தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், +x - x, -y + y, -z + z, அதே மாதிரி y. ஓகே, அதே மாதிரி எல்லாமே இருக்கா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே உள்ளதை இங்கே ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணி எழுத போகிறோம். இங்கே -y மைனஸ். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா காலம் 1 எழுதும் போது காலம் 1 + காலம் 2 + காலம் 3 மூணுமே ப்ளஸ் பண்ணி நம்ம எழுதிக்க போகிறோம். அதே மாதிரி எழுதிட்டோம். ஓகே, இப்போ +x - x கேன்சல். அதே மாதிரி -y + y கேன்சல், -z + z கேன்சல். இந்த y - y காலம் 2 காலம் 3யும் அதே தான் எழுதிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா -y + y கேன்சல். ஓகே, -z, சாரி வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல z வரும். சாரி,
கேன்சல். இந்த மாதிரி நீங்கள் கேன்சல் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாமே 0ன்னு வந்துடும். ஓகே, 0ன்னு வந்துடுச்சுன்னா y minus z and z minus x. y minus இது அப்படியே எழுதுவீங்க. இப்போ நீங்கள் இது ஒரு லைன் ஃபுல்லாமே 0 அப்படின்னா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு வந்துடும். ஸோ 0 ஈக்குவல் டு 0, LHS ஈக்குவல் டு RHS. ஓகே, இப்போ அடுத்த சம் பாருங்கள். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு 1 plus a 1 1 1 plus 1 1 plus a 1 1 1 1 plus aன்னு இருக்குது, ஈக்குவல் டு a ஸ்கொயர் ஆஃப் 3 plus a அந்த மாதிரி இருக்கா. a ஸ்கொயர் ஆஃப் 3 plus a அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, LHS ஈக்குவல் டு RHSன்னு கொண்டு வரணும். இதுக்கு இந்த வேல்யூவை நீ கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், LHSோடதை எழுதிடணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ ரோ இருக்குது இல்லையா, ரோ வந்து R1 + R2 + R3 அந்த மாதிரி அந்த ஃபார்முலாவில் எழுதிக்கணும். எழுதினோம்னா 1 + 1 + 1 3 3 + a. அதே மாதிரி இங்கேயும் 3 + a, இங்கேயும் 3 + a. பேலன்ஸ் R2 R3 காமனாக அது அப்படியே எழுதிடணும். ஓகே, இப்போ இந்த மூணுத்துலேயும் 3 + aங்கிறது காமனாக இருக்குது அடுத்த ஸ்டெப். ஸோ அந்த 3 + a அடுத்ததில் வெளியே எடுத்துறீங்க. வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 1 1 1 1 + a 1 1 1 1 + a அந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ அடுத்து பார்க்குறீங்க, அடுத்து என்ன பண்ணலாம். ஓகே, என்ன மாதிரி செஞ்சால் நமக்கு கிடைக்கும்னு பார்க்கணும். இப்போ C1 காலம் 1 எடுத்துட்டிங்கன்னா C1 - C2ன்னு எழுதலாம். C2 எடுத்துக்கிட்டிங்கன்னா C2 - C3ன்னு எழுதலாம். அப்போ அந்த மாதிரி எழுதினோம்னா 1 - 1 0. இப்போ இங்கே 1 - 1னா 1 - 1 போயிடும். 1 - 1 - a அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். ஸோ -a இங்கே 0. அதே மாதிரி தான் இந்த C2க்கும் எழுதிக்கிறோம். சரியா, 0 a - a 1 1 1 + a அந்த தேர்ட் ஒன்று அப்போ அப்படியே எழுதிடும். ஓகே, இப்போ 3 + a வெளியே அப்படியே இருக்குது. இப்போ இந்த 0வால் நம்ம வந்து மைனர் ஃபேக்டர் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலும் 0 தான் வரும். அதே மாதிரி இந்த காலம் 2க்கும் நம்ம கண்டுபிடிச்சாலும் 0 தான் வரும். இந்த 1க்கு மட்டும்தான் என்ன ஆகும், மைனர் ஃபேக்டர் வேல்யூ வரும். என்னது, -a a 0 - a அந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் எழுதும் போது எப்படி எழுதுவீங்க, இந்த 3 + a 3 + a இதை எழுதும் போது என்ன ஆகும், a × a மைனஸ் a மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக போயிடும். ஸோ a ஸ்கொயர்டு வரும் ப்ளஸ் 0 × a வந்து என்னது 0. ஓகே, அப்போ a ஸ்கொயர்டு, அப்போ 3 + a ஸ்கொயர்டு, திருப்பி எழுதுமா a ஸ்கொயர்ட் ஆஃப் 3 + a. அப்போ கரெக்டாக வந்துருச்சா. அப்போ LHS ஈக்குவல் டு RHS. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நிறைய சம்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த கொஷினுக்காக நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னாலும் நான் வந்து பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.